ஏஐ கோடிங் அசிஸ்டண்ட் நான் வந்து யூஸ் பண்ணதில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விண்ட்சர்ஃபு, கர்சர் மாதிரி பல ப்ராடக்ட் வருது. அவங்களாம் என்னென்னா எண்ட் ஆஃப் தி டே ஏதாச்சும் ஒரு ஃப்ரான்டியர் மாடலோட ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் ஏஐ ஜிபிடியோ இருக்கும், இல்லை ஆந்த்ரோபிக்கோட கிளாட் இருக்கும், இல்லை ஜெமினியோட இது இருக்கும். இது மாதிரி போயிட்டே இருக்கப்போ ஒரு டைம் என்ன ஆயிடுது, அந்த ஜெமினியே அந்த மாதிரி ஒரு ஏஐ கோடிங் டூல் ஒன்று உருவாக்கிறாங்க. ஜெமினி வந்து ஜெமினி சேலை இருக்குது, கிளாட் கோட் இருக்குது, இது மாதிரி நிறையா கொண்டு வந்துடுறாங்க. குவென்னு கொண்டு வந்துடுறாங்க, குவென் சேலை. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த கர்சரு விண்ட்சர்ஃப்லாம் என்னென்னா சொந்தமாக அவங்களே ஒரு மாடல் ஒன்று உருவாக்கிறாங்க. விண்ட்சர்ஃப் முன்னாடியே வச்சுருந்தாங்க SWE1ன்னு. இப்போ கர்சரும் வந்து கர்சரும் சொந்தமாக ஒரு மாடல் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படின்னா, நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் விற்பீங்க, நல்லா விற்றுச்சுன்னா அமேசான் பேசிக்ஸ்னு அமேசானே இந்த பொருளை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே கதை தான் இங்கே. இந்த மாடலை இவங்க யூஸ் பண்ணாவும் எண்ட் ஆஃப் தி டே அந்த பெரிய ஃப்ரான்டியர் மாடலில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. அது கொண்டு வந்தால் இவங்களது ரெவன்யூ அடி வாங்குது. இது ஒரு ட்ரெண்டு நான் ரீசெண்டாக பார்த்தேன். அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.